திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி நெறியறியாதுற்ற நீர் ஆழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குரு பரநாமே. திருச்சிற்றம்பலம். அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். ஜீவன் எவ்வாறு தன் அறிவை இழந்து தவிக்கிறது, பின்னர் குருவின் அருளால் எவ்வாறு அந்த அறிவு இறைவனோடு கலந்து பேரின்பம் பெறுகிறது என்பதை அழகிய உவமைகளுடன் விளக்கும் பாடல்தான் இது. அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி என்று கூறுகிறார். ஆன்மாவின் அறிவானது உடம்பில் உள்ள சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 புலன்களின் வழியே வெளிப்பட்டு அவற்றிலே தொங்கி, நான்று என்றால் தொங்கி, கட்டுண்டு என்று பொருள், உலக ஆசைகளில் மூழ்கி போகிறது. நெறியறியாது உற்ற நீராழாம் போல அவ்வாறு புலன்களின் கட்டுண்ட அறிவு தப்பிப்பதற்கு வழி தெரியாமல், நெறி தெரியாமல் ஆழமான நீர் சூழலில் அல்லது பெருவெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட பொருளைப் போல திக்கு தெரியாமல் தவிக்கிறது. அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல அப்படி தவிக்கும் ஆன்ம அறிவை மீட்டு அறிவு வடிவமாகவே இருக்கும் இறைவனின் பேரறிவுக்குள்ளே சிற்றறிவு பேரறிவோடு கலந்து அந்த பேரறிவுக்குள்ளே கரையும்படி செய்வது அழிப்பது என்றால் இங்கு கலந்து தன்முனைப்பு கெடுதல் என்று பொருள். உப்பளத்தில் விழுந்த உப்பு கட்டி நீராவது போல அப்படி கரையும்படி செய்வது குறி அறிவிப்பான் குருபரனாமே. இத்தகைய உயரிய ஆன்ம தத்துவத்தின் குறியீட்டையும் அந்த எல்லையற்ற சிவானந்த நிலையை அடையும் வழியையும் சீடனுக்கு தெளிவாக உணர்த்துபவனே குருபரன் என்னும் ஞான குரு ஆவான். இந்த பாடலின் பின்னே இருக்கும் கதை என்பது ஆன்மாக்கள் உலகமாயில் சிக்கி படும் அவதியையும் அதிலிருந்து இறைவனே குரு வடிவாக வந்து ஆட்கொள்ளும் குரு அருள் தத்துவ கதையையும் விவரிக்கிறது. ஒருவன் ஆழமான சுழிகள் நிறைந்த ஆற்று வெள்ளத்தில் விழுந்துவிட்டால் அவனால் தானாக நீந்தி கரை சேர முடியாதல்லவா? திசை தெரியாமல் சூழலுக்குள் மூழ்கி தவிப்பான். அதுபோலவே மனிதனாக பிறந்த ஆன்மா ஐம்புலன்கள் இழுக்கும் இழுப்பிற்கு ஆட்பட்டு பிறவி பெருங்கடலில் ஆழத்தில் மூழ்கி அடுத்தது என்ன, நாம் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் தவிக்கிறது. வெள்ளத்தில் மூழ்கி தவிப்பவனை காப்பாற்ற கரையில் இருக்கும் ஒரு தடி படைத்த வீரன் அல்லது படகோட்டி கயிற்றை வீசியோ தான் உள்ளே குதித்தோ அவனை காப்பாற்ற வேண்டும். ஆன்மீக வாழ்வில் அந்த படகோட்டி தான் குருபரன். சைவ சமயத்தில் இறைவனே மனித வடிவில் குருவாக வந்து சீடர்களை ஆட்கொண்ட கதைகள் பல உண்டு. உதாரணத்திற்கு மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெருமான் திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோவில் இருக்கிறதே குருந்த மரத்தடியில் தேசிகனாக, அதாவது குருவாக வந்து அமர்ந்தார். உலக ஆசைகளில் மூழ்கியிருந்த மாணிக்க வாசகரின் சிற்றறிவை தன் பேரறிவால் ஈர்த்து தன்னுள் அடக்கி கொண்டார். சுந்தரரை மணப்பந்தலில் கிழட்டதனராக வந்து தடுத்து ஆட்கொண்டார். இது யாவரும் அறிந்ததுதானே. ஒரு துளி நீர் கடலில் விழும்போது அது தன் தனித்தன்மை இழந்து கடலாகவே மாறிவிடுகிறது அல்லவா? அதே போலத்தான் குருநாதன் காட்டும் ஞான வழியில் குறி அறிவிப்பான் என்று கூறுகிறாரே, அதுதான் குருநாதன். குருநாதன் காட்டும் ஞான வழியில் செல்லும்போது ஆன்மாவின் ஆணவம் அழிந்து விடுகிறது. அது சிதாகாசத்தில் கலந்து விடுகிறது. சுருக்கமாக சொன்னால் புலன்களாகிய ஆழமான சூழலில், அதாவது சூழல் அல்லது சூழலில் சிக்கி வழி தெரியாமல் தவிக்கும் ஆன்மாவை தன் ஞான பார்வையால் தடுத்து நிறுத்தி நீ உடலோ புலன்களோ அல்ல, நீ பேரறிவின் வடிவம் என்று அவனது உண்மை நிலையை உணர்த்தி இறைவனோடு கலக்கச் செய்பவரே உண்மையான குரு ஆவார் என்பதே இந்த பாடல் உணர்த்தும் உன்னத தத்துவ கதையாகும். அறிவு ஐம்புலனுடனே நான்றது ஆகி நெறி அறியாது உற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறி அறிவிப்பான் குருபரன் ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.